அதாவது தேர்தலுக்கு அப்புறமும் நடிப்பாருன்னு சொல்றீங்க. தேர்தலுக்கு அப்புறமும் அதாவது என்னன்னா பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு நிலைமை இவருக்கு. பிரசாந்த் கிஷோர் இப்படிதான் சொன்னார், முதல்வராக வருவேன்னு சொன்னாரு. கடைசியில வந்து 243 240 டெபாசிட் போயிடுச்சு. ஐயா, அவருக்கு டெபாசிட் போனதுனால இவருக்கும் போயிரும் நான் சொல்லல. பிரசாந்த் கிஷோர் கிட்டத்தட்ட கட்சியை கலைச்சிட்டாரு. அதாவது இந்த துணை அமைப்புகள்லாம் கலைச்சிட்டாரு. கட்சியை வந்து பண்ணல, கிட்டத்தட்ட அரசியல்ல இருந்து ஒதுங்கின மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அவர் திருப்பியும் வந்து மறுபடியும் இந்த அரசியல் ஆலோசகருக்கு வந்தா எல்லாரும் நீ ஏன் ஜெயிக்க முடியல, அட்வைஸை கேட்டு ஆலோசனையை கேட்டு நான் எங்க ஜெயிக்கிறது. இந்த தொழிலும் போச்சு. சிரஞ்சீவிக்கும் இதே நடந்தது. இப்படி பல வரலாற்றுல நிறைய இருக்கு இந்த மாதிரி அரசியல் வரலாற்றுல. அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுனால சேஃப்டிக்காக 2 கதை பேசி அதை வச்சிருக்காருன்னு ஒரு தகவல் உலா வருது. அது தெரியல நமக்கு. இப்ப என்னன்னா 14ஆம் தேதியில இருந்து என்ன பண்ணாரு, 9ஆம் தேதிக்கு மாத்திட்டார் தியேட்டர் ரிலீஸ். இப்ப படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. 9ஆம் தேதி பொங்கலுக்கு முன்னாடியே. ஆமா. அது ஏன்னா ஒரு 5 நாள்ல வந்து உங்களுக்கு வந்து 5 நாள், அப்புறம் பொங்கலை ஒட்டி ஒரு 4 நாள் இந்த லீவ் வரும், ஒரு 10 நாள். இந்த 10 நாள்லயே வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இப்பெல்லாம் வந்து அப்படிதான் அது ஒரு பழக்கமாயிடுச்சு. இந்த 10 நாள்லயே அந்த படம் எடுத்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 150 ரூபா டிக்கெட்டு 1000 ரூபா வரைக்கும் பிளாக்ல போகுது. அந்த பிளாக்ல போகும்போது நான் நடப்பதை தான் சொல்லிக்கிறேன், யதார்த்தத்தை தான் சொல்றேன். நானும் சினிமா இண்டஸ்ட்ரியில சம்மந்தப்பட்டேன். தியேட்டர்ல 150 ரூபா 250 ரூபா டிக்கெட் அவன் என்ன பண்ணுவான், அவனே வந்து ஹவுஸ்ஃபுல்னு போட்டுட்டு ஒரு 40% டிக்கெட்டை வந்து அவங்க ஆட்கள் மூலமாவே பிளாக்ல வந்து விற்பான். எல்லா தியேட்டர்லையும் சொல்ல, சில தியேட்டர்ல